அந்த அழகை ரசித்து மகிழ்ந்து பாடு, பாலனே சுவை வாழ்க்கை பாடு. சின்ன ஆட்டுக்குட்டி நாங்கள்
பூரிப்பு அதை கண்ட அந்த பொழுது இருசூழ்ந்த நேரம் பனி தூவும் வேளை அழுகுரல் ஒன்றை நான் தேடினேன் அழுகாத தென்றல் வீசிடும் வேளை பாலனை தேடி நான் ஓடினேன் பார்வையாவாரும் சாஸ்திரிகள் மூவாரும் உனக்காகவும் எனக்காகவும் உலகில் பிறந்த மனுவேலன் அவரே அதை நீ மறவாதே பக்தியில் கண்ணி மரியாளின் மடியில் தூதர்கள் பாடிட தேவமாரியாம் கண்டீர் அழகோ அழகு அவர் சிரிக்கும் அந்த பொழுது பூரிப்போ பூரிப்பு அதை கண்ட அந்த பொழுது இருசூழ்ந்த நேரம் பனி தூவும் வேளை அழுகுரல் ஒன்றை நான் தேடினேன் அழுகாத தென்றல் வீசிடும் வேளை பாலனை தேடி நான் ஓடினேன் பெருமாயின் கோலாமாய் நம்மால் பிறந்தார் ராஜாதி ராஜாவாய் நம் தேவன் பிறந்தார் உன்னோடும் என்னோடும் எந்நாளும் பாலனின் பிறப்பால் இன்பங்கள் இவர்கள் மத்தியில் கன்னி மரியாளின் மடியில் தூதர்கள் பாடிட தேவமாரியாம் கண்டீர் அழகோ அழகு அவர் சிரிக்கும் அந்த பொழுது பூரிப்போ பூரிப்பு அதை கண்ட அந்த பொழுது இருசூழ்ந்த நேரம் பனி தூவும் வேளை அழுகுரல் ஒன்றை நான் தேடினேன் அடங்காத தென்றல் வீசிடும் வேளை பாலனை தேடி நான் ஓடினேன் பாலன் நின்று பிறந்தார் இருசூழ்ந்த நேரம் பனி தூவும் வேளை அழுகுரல் ஒன்றை நான் தேடினேன் அடங்காத தென்றல் வீசிடும் வேளை பாலனை தேடி நான் ஓடினேன் நிற்பர்கள் இவர்கள் மத்தியில் மத்தியில் கன்னி மரியாளின் மடியில் தூதர்கள் தூதர்கள் பாடிட பாடிட தேவபாலனை நான் கண்டேன் அழகோ அழகோ அழகு அழகு அவர் சிரிக்கும் அந்த பொழுது பூரிப்போ பூரிப்போ பூரிப்பு பூரிப்பு அதை கண்ட அந்த பொழுது Merry Christmas, Happy New Year. Merry Christmas, Happy New Year. Merry Christmas, Happy New Year. Merry Christmas, Merry Christmas, Merry Christmas.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ஒரு முறை இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ ஆல் ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர். இந்த புதிய வருடத்திற்குள்ளே நாம் பிரவேசித்திருக்கிறோம். தேவன் கடந்த ஒரு ஆண்டு காலம் நம்மை அற்புதமாக வழி நடத்தினார். இந்த 2025வது ஆண்டிலும் மேன்மேலும் நம்மை பாதுகாத்து பலப்படுத்தி ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக ஒரு நிமிடம் தலை வணங்கி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேளையிலும் உம்முடைய வசனங்களை நாங்கள் தியானிக்க எவனமாக எம்மட்டுமாய் நீர் எங்களை வழிகாட்டியாக வழி நடத்தி வருகிறீர் என்பதை எண்ணி பார்த்து நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த நீர் கிருபை செய்வீராக. அன்று தமஸ்கு ஊரானாகிய அந்த எலியாசர் அவன் சென்ற அந்த நீண்ட பிரயாணத்தின் வெற்றியை பெற்ற போது என்னை நேர் வழியாய் நடத்தி வந்த தேவனை சோஸ்தரிக்கிறேன் என்று எவனமாக சொன்னானோ அவனமாக எங்களுடைய வாழ்க்கை பிரயாணத்திலும் அநேக முறை நீர் எங்களுக்கு துணை இருந்து எங்களை நேர் வழியாக வழி நடத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 2025வது ஆண்டிலும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் நேர் வழியாக வழி நடத்த உம்முடைய பாதத்திலே மன்றாடி, இந்த உலகத்தாரை போல நாங்கள் சுற்றி தெரியாதபடி அலைந்து திரிந்து விடாதபடி உம்மை நோக்கி பார்த்து உம்முடைய வசனத்திலே உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி உம்முடைய பாதத்தின் அதே அடிச்சுவடுகளை நாங்கள் பின்தொடர்ந்து வரும்போது நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவனமாக இந்த புதிய வருடத்திலும் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வாதத்தின் பாதையிலே வழி நடத்த வேண்டும் என்று இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாளிலே நாம் தியானிக்க எடுத்த தலைப்பு தேவனுடைய வழி நடத்துதல். தேவன் நம்மை எவனமாக வழி நடத்துகிறார். குறிப்பாக ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 48வது வசனத்திலே எலியாசர் சொல்லுகிற அந்த மைய பகுதியிலிருந்து சொல்லுகிறார், என்னை நேர் வழியாய் நடத்தி வந்த என் எஜமானனாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தரை சோஸ்தரித்தேன் என்று அவர் சொல்லுகிறார். எப்பொழுது இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார் என்றால், சற்று அந்த வசனத்தின் பின்னணியை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் என்றால், ஆபிரகாம் இந்த எலியாசருக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். தன்னுடைய மகனுக்கு ஒரு மகளை கொள்ள வேண்டும், அதுவும் என்னுடைய சொந்தத்திலே கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். நீண்ட பாலைவன பிரயாணத்தை அவர் மேற்கொண்டு முடிவிலே அந்த ஆபிரகாமினுடைய உறவினிடத்திலே பெண் கொள்கிற அந்த சந்தோஷத்தையும் அவர் பெற்று அனுபவிக்கும் போது சொல்லுகிறார், அநேக மைல் தூரம் பாலைவன பகுதியிலே எந்த திசை செல்வது என்று தெரியாது, வழிகள் இருக்காது, ரோடு இருக்காது, எங்கே பார்த்தாலும் மணலாக தேரியாக மணலாக தான் இருக்கும். எந்த திசை பார்த்தாலும் ஒரே திசை போல காட்சியளிக்கும். இப்படி கடினமான பிரயாணத்தை மேற்கொண்ட இந்த எலியேசர் அவர் சொல்கிறார், நான் ஒருவேளை என்னுடைய சுயமுயற்சியிலே வந்திருந்தால் கூட இப்படி வந்திருக்க முடியாது, என்னை நேர் வழியாக நடத்தினது என் தேவன் என்று. ஒரு தேவனை அறியாத அந்நிய மகன் ஆபிரகாமினுடைய விசுவாசத்தை தூரத்திலிருந்து கண்ட ஆபிரகாம் எவனமாக தேவனை மகிமைப்படுத்துகிறான் சோஸ்தரிக்கிறான் என்று கண்ட இந்த எலியாசர் அந்த தேவனுடைய நன்மையை பெற்ற உடனே, தேவனுடைய வழி நடத்துதலை அனுபவித்த உடனே அவன் தேவனுக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக சொல்கிறான், என்னை நேர் வழியாக நடத்தி வந்த தேவனுக்கு சோஸ்திரம். நம்மளுடைய வாழ்க்கையை சற்று பின்னிட்டு திரும்பி பாருங்கள். எத்தனை முறை தேவன் நம்மை நேர் வழியாக வழி நடத்தியிருக்கிறார். இந்த உலகத்திலே எத்தனைய பிள்ளைகள் வழியை தவறிவிட்டு சுற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். அநேக முறை இந்த டெக்னாலஜிக்கல் வேர்ல்டிலே கூகுள் மேப்ஸை நாம் ஃபாலோ செய்கிறோம். ஆனால் ஒவ்வொரு முறையும் அது சரியான இடத்திற்கு அதை நம்மை அழைத்து செல்வதா என்று பார்த்தோம் என்றால் அநேக முறை இல்லை. ஒரு சில வேளைகளிலே சரியான காரியங்களை
திசையிலே நம்மை அழைத்து செல்லும். மற்ற வேளையிலே நாம் ரோடு இல்லாத பகுதியில் கூட அநேக முறை இந்த கூகுள் மேப்ஸ் நம்மை கைட் செய்யக்கூடும். ஆனால் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக டெக்னாலஜி இல்லாத ஒரு காலத்திலே இந்த எலியேசர் அந்த பாலைவன நீண்ட பிரயாணத்தை மேற்கொண்டு தேவனை மகிமைப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஸோ தேவன் நேர் வழியாக நடத்துகிறார். நாம் ஒவ்வொரு இடமிருந்து மற்ற இடம் செல்வது, இந்த மும்பை பட்டணத்திலே ஒரு நெருக்கடியான ஜனத்தொகையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் லோக்கல் ட்ரெயின் நாம் ஏறுவதும் இறங்குவதும் அது தேவனுடைய கிருபையாக காட்சி அளிக்கிறது. அவ்வளவாக கூட்ட நெரிசல்கள். ஸோ இவ்வளோ பிரச்சனைகளிலே நாம் சரியான வேளையிலே ட்ரெயின் பிடிப்பது ஒரு பெரிய சேலஞ்சாக காணப்படுகிறது. சமீபத்தில் ஒரு காணொலியை பார்த்தேன். வந்தே பாரத் என்கிற ஒரு புதிய ட்ரெயின் டோர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிவிடும். சற்று அந்த பிளாட்ஃபார்மில் இறங்கின நபர் அவர் கையில் ஏதோ ஒரு பார்சலை வைத்திருக்கிறார். ட்ரெயின் ஏற வேண்டும் என்று முயற்சி செய்கிறார். ஆனால் அவரால் ஏற முடியவில்லை. டோர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிவிட்டு ட்ரெயின் செல்கிறதை அவர் காண்கிறார், பரிதவிக்கிறார். பழைய ட்ரெயின்களில் எப்படி என்றால் ஏதோ ஒரு டோர் திறந்திருக்கும். ரன்னிங் ட்ரெயினில் கூட ஒரு சிலர் ஓடி ஏறி விடுவார். ஆனால் இந்த ட்ரெயினுக்கு அப்படிப்பட்ட வாய்ப்பு இல்லை. அவருடைய பிரயாணத்தை அவர் பாதியிலே அந்த நாள் நிற்பதையும் தவிப்பதையும் நாம் பார்த்திருக்கிறோம். ஸோ தேவன் நம்மளுடைய பிரயாணத்தில் எவனமாக துணை இருந்திருக்கிறார். எத்தனையோ பிள்ளைகள் ட்ரெயினை மிஸ் செய்துவிட்டு பின்பதாக ஓடுகிறதை பார்த்திருக்கிறோம். எத்தனையோ பிள்ளைகள் ஃப்ளைட்டை மிஸ் செய்திருக்கிறார்கள். ஆனால் தேவன் நம்மை எப்படி வழி நடத்தியிருக்கிறார். ஒரு ஆண்டு காலம் தேவன் நம்மை நேர் வழியாக நடத்தின தேவனுக்கு நாம் சோஸ்திரம் செலுத்தும் போது புதிய ஆண்டிலும் தேவன் அவனுமாக நம்மை நன்மையின் பாதையிலே வழி நடத்துகிறவராக இருக்கிறார். ஸோ நேர் வழியாக நடத்தி வந்தது ஒரு பக்கம் இருந்தாலும் அது வந்த உடனே தேவனுக்கு சோஸ்திரம் செலுத்த வேண்டும் என்கிற உன்னத நோக்கத்தை, சிந்தையை எலியேசர் அறிந்திருந்தான். ஸோ தேவனுக்கு சோஸ்திரம் செலுத்துவதை, தேவனுடைய வழி நடத்துதலை, நன்மையை பெற்ற உடனே தேவனுக்கு சோஸ்திரம் செலுத்துவது நம்மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. ஸோ முதலாவது காரியம், தேவனுடைய வழி நடத்துதலை பெற்று நாம் தேவனுக்கு சோஸ்திரம் செலுத்த வேண்டும். இரண்டாவது காரியம், யாக்கோபினுடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே யாக்கோபு சொல்லுகிறார், நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருள் செய்து நான் நடந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். யாக்கோபினுடைய வழி பிரயாணத்தை நாம் சற்று ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் மிகவும் ஒரு கடினமான வழிதான். சகோதரனுக்கு ஒரு ஏமாற்று வேலை செய்துவிட்டு தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தையும் சகோதரனிடத்தில் பெற்றுக்கொண்டான். முதிர் வயதான பார்வையற்ற தகப்பனாரிடத்திலிருந்து பெற வேண்டிய பிரதானமான மூத்த குமாரனுடைய ஆசீர்வாதத்தையும் ஏமாற்றி இந்த யாக்கோபு பெற்றுக்கொண்டான். இப்பொழுது சகோதரன் அவன் மீது கடுங்கோபம் கொண்டே இருக்கிறான். சகோதரனுடைய கைக்கு நான் தப்பி ஓட வேண்டும் என்று அவன் மீண்டும் அதே ஈசாக்கு எங்கே பெண் கொன்றானோ ஆபிரகாமினுடைய உறவின் இடத்திற்கே ஓடி போகிறான். அவனுடைய பிரயாணம் மீண்டும் அதே பாலைவன பிரயாணம், கடினமான பிரயாணம். தேவன் அந்த பிரயாணத்திலே அவனுக்கு துணை இருக்கிறார். அவ்வளோ கடினமான பிரயாணத்தை அவன் பாதையிலே மேற்கொண்ட போது வழியிலே அவன் செல்லுகிறான். தலையிலே ஒரு கல்லை வைத்து படித்து கொண்டிருக்கிறான். அங்கே தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிற காட்சியை காண்கிறான். அந்த காட்சியை கண்டவுடனே இது பரலோகத்தின் ஒரு வாசல் என்று அதற்கு பெத்தேல் என்று பெயரிடுகிறான். தொடர்ச்சியாக அவனுடைய பிரயாணத்தை மேற்கொண்டு லாபான் இடத்திலே, அவனுடைய மாமனார் இடத்திலே சென்று அங்கே ஏறக்குறைய 20 ஆண்டுகள் அவனிடத்திலே வேலை செய்கிறான். முதல் 7 ஆண்டுகள் ஒரு மனைவிக்காக, இன்னொரு 7 ஆண்டுகள் இன்னொரு மனைவிக்காக, அடுத்த ஒரு 6 ஆண்டுகள் அவனுடைய செல்வத்திற்காக அவன் வேலை செய்கிறதை நாம் பார்க்க முடிகிறது.
இந்த 20 ஆண்டு காலங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் அந்த பகுதியிலே இருந்துவிட்டு மீண்டும் அவனுடைய பிரயாணத்தை அவன் அந்த கானான் தேசத்திற்கு நேராக திரும்பி வருகிறான். அப்பொழுதுதான் வருகிற வேளையிலே அவன் பெத்தேலை நினைவு கூறுகிறான். என்னை நேர்த்தியாக இந்த வழியிலே நடத்தி வந்தால் நான் தேவனுக்கு தசமபாகம் கொடுப்பேன் என்று ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்திலே அவன் சொன்ன அந்த வாக்குறுதியை நினைவு கூர்ந்து அவன் சொல்லுகிறான். இதே ஆதியாகமம் 35:3வது வசனத்திலே அவன் சொல்லுகிறான், இந்த இடத்திலே நான் ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறான். அங்கே பெத்தேலிலே அவன் ஒரு பலிபீடத்தை கெட்டுவேன் என்று சொல்லி எலியாசர் முதலாவது அவன் தேவன் நேர்வழியாக நடத்தினதற்காக சோஸ்திரம் செலுத்துகிறான். இந்த சோஸ்திரம் செலுத்துவதின் ஒரு படி மேலே போய் யாக்கோபு சொல்லுகிறான், நான் தேவனுக்காக ஒரு பலிபீடத்தை கெட்டுவேன் என்று சொல்லுகிறான். தேவனுக்கு பலி செலுத்த வேண்டும் என்கிற எண்ணத்தை தேவன் யாக்கோபுக்கு கொடுக்கிறார். தேவன் பலியை விரும்புகிறதில்லை. சங்கீதக்காரன் பாடுகிறான், பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல, தேவனுக்கேற்ற பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான் என்று. இருப்பினும் நொறுங்குண்ட ஆவிதான் என்கிற அந்த உள்ளத்தை தேவன் விரும்பினாலும் தேவனுக்கு நான் கனத்தை கொடுக்க வேண்டும் என்று ஆதாம் கற்றுக் கொடுத்தான் அவனுடைய பிள்ளைகளுக்கு எவனமாக பலியை செலுத்த வேண்டும் என்று. அதே சந்ததியாக வந்த இந்த யாக்கோபும் தேவனுக்கு பலியை செலுத்தும்படியாக ஒரு பலிபீடத்தை உண்டாக்குகிறான். நம்மளுடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் செய்த எண்ணி முடியாத நன்மைகளுக்கு நாம் சோஸ்திரம் செலுத்துவது மாத்திரமல்ல, இரண்டாவது காரியமாய் அவருக்கு பலியை செலுத்த வேண்டும். நன்றி பலி மீது அவர் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். அவர் செய்த நன்மைகளிலிருந்து ஒரு பங்கை நாம் அவருக்கென்று கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். உற்சாகமாக கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று பவுலடியார் மூலமாக கற்றுக் கொடுக்கிறார். அவருக்கு பிரியமாக நாம் வாழும்போது தேவன் நம்மை பலிபீடத்தை கட்டி ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். மூன்றாவது காரியம், இந்த வழி நடத்துதலின் அனுபவத்திலே தொடர்ச்சியாக நாம் பார்த்தோம் என்றால், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே, நீர் மேற்கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர், உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழி நடத்தினீர் என்று மோசே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. மோசே இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்துகிறார். தேவனுக்கு பிரியமாக தேவனை பலி செலுத்த வேண்டும் என்று ஒரு திரளான ஜனங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அவர்களுடைய வாழ்க்கையிலே இதுவரைக்கும் இவ்வளோ நீண்ட பிரயாணம் அவர்கள் செய்ததில்லை. எகிப்து தேசத்திலே கட்டிட வேலை செய்து கொண்டிருந்த அடிமைகளாக காணப்பட்ட இந்த இஸ்ரேல் ஜனங்களை மோசே தேவனுடைய ஒத்தாசையினாலே வழி நடத்துகிறார். அந்த பிரயாணத்தின் துவக்கத்திலே செங்கடலை அவர்கள் எதிர்கொள்கிறார்கள். தேவன் செங்கடலை 2ஆக பிளந்து அவர்களை வழி நடத்துகிறார். அதன் பின்பதாக வருகிற பகுதியிலே மோசே சொல்லுகிற இந்த வார்த்தை, நீர் உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்திற்கு நேராக அவர்களை உமது பலத்தினாலே வழி நடத்தினீர் என்று. ஸோ தேவன் மூன்றாவது காரியம், அவருடைய பிள்ளைகளை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக வழி நடத்துகிறாராம். ஸோ 3 காரியங்களை அவருடைய வழி நடத்துதலே நாம் உணர்ந்து கொள்ள முடியும். முதலாவது, அவர் நேர் வழியாக நடத்தும் போது அவருக்கு நாம் சோஸ்திரம் செலுத்த வேண்டும். 2வது காரியம், அவர் வழியெல்லாம் நமக்கு துணை இருக்கும்போது அவருக்கு ஒரு பலிபீடத்தை கட்ட வேண்டும் என்று யாக்கோபு மூலமாக நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. 3வது காரியம், மோசே மூலமாக அவர் சொல்கிறார், இஸ்ரேல் ஜனங்களை அவர் பரிசுத்த வாசஸ்தலங்களுக்கு நேராக வழி நடத்துகிறார் என்று. பரிசுத்த வாசஸ்தலம் என்றால் அது தேவனுடைய ஆலயம், தேவன் தங்குகிற ஒரு இடமாக இஸ்ரேல் ஜனங்கள் காட்சி அளித்த அந்த ஒரு சீனாய் மலை, ஒரு தேவனுடைய 10 கற்பனைகளை
மோசே பெற்ற ஒரு பரிசுத்தமான ஒரு இடமாய் இருக்கிறது. அங்கேதான் எரிகிற முச்செடியின் அனுபவத்தையும் மோசே பெற்றிருக்கிறான். ஸோ அப்படி ஒரு பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக தேவன் அந்த இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்தினார். இந்நாளிலும் அவருடைய பிள்ளைகளை அவர் பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக வழி நடத்துகிறார். அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும் போது, அவருக்கு ஒரு பலியை செலுத்தும் போது தேவன் சொல்கிறார், நான் உங்களை பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக, பரிசுத்த வாசஸ்தலத்திற்கு நேராக நான் உங்களை வழி நடத்துவேன் என்று. அவருடைய ஆலயத்திலே வந்து அவரை ஆராதிப்பது, அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது, அது ஒரு பெரிய பாக்கியமாக இருக்கும். அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் அந்த பாக்கியத்தை தருகிறார். எல்லாராலும் ஆலயத்திற்குள்ளே வர முடியுமா என்று சற்று பார்த்தோம் என்றால் அநேக முறை இல்லை. ஒரு சிலர் தடைபட்டு போய்விடுகிறார்கள். ஆனால் தேவனுக்கு நாம் நன்றி பலிகளை ஏறெடுக்கும் போது, சோஸ்திர பலிகளை ஏறெடுக்கும் போது, அவருக்கு பலி செலுத்தும் போது, அவர் பரிசுத்த வாசஸ்தலத்திற்கு நேராக அவருடைய பிள்ளைகளை அழைத்து வருகிறார். பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து அவர்களுக்கு ஒத்தாசை அனுப்பி அவர்களை ஆசிர்வதிக்கிறார். இந்த 2025 ஆண்டிலும் ஒவ்வொரு பிள்ளைகளும் அவருடைய பரிசுத்த வாசஸ்தலத்திலிருந்து தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. கடைசியாக பவுலடியார் தெசலோனிக்கே திருச்சபைக்கு எழுதும்போது 1வது நிருபத்திலே 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், நம்முடைய பிதாவாகிய தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் உங்களிடத்திற்கு எங்களை நேராக வழி நடத்துவாராக. பிதாவாகிய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் உங்களிடத்திற்கு எங்களை நேராக வழி நடத்துவாராக அப்படின்னு சொல்லி பவுலடியார் கூறுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. நேர் வழியாக நம்மை நடத்த தேவன் வல்லவராக இருக்கிறார். அவருடைய பரிசுத்த ஆவி நம்மோடு இருந்து ஒவ்வொரு நாளும் நம்மை நேர்வழிப்படுத்துகிறார். ஒருவேளை நாம் பாவ வாழ்க்கையிலே விலகி போயிருந்தாலும் தேவன் சொல்கிறார், இந்த ஆண்டிலே நான் உன்னை நேர்வழிப்படுத்துவேன். மீண்டும் அந்த ட்ராக் மாறி போன ஓட்டத்தினர் வாழ்க்கை, இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு ரன்னர் போல நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நாம் அந்த ட்ராக்கை விட்டு விலகி போனால் தேவன் சொல்றார், மீண்டும் இந்த ஆண்டிலே மீண்டும் உங்களுக்கு அந்த ட்ராக்கிலே ஓடை செய்வார், மீண்டும் பலப்படுத்துவார். அவர் நேர் வழியாக நம்மை ஓட கிருபை செய்வார். இம்மானுவேல் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று கிறிஸ்மஸ் காலங்களிலே அவரை குறித்து நாம் தியானித்தோம். நம்மோடு இருந்து அவர் நம்மோடு செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் பயங்கரமாக இருக்கும். முதலாவது காரியம், அவர் நம்மை நேர் வழிப்படுத்துவார், சீர்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை நாம் வழி விலகி போயிருந்தோம் என்றால், பாவ அழுக்கிலே விழுந்து இருந்தோம் என்றால் தேவனை நோக்கி பார்ப்போம். தேவன் இரு கரம் விரித்து என்னுடைய மகன் என்னுடைய மகள் எப்பொழுது வருவார் என்று காத்து கொண்டிருக்கிறார். அந்த இளைய குமாரன் தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாவற்றையும் துன்மார்க்கமாய் ஜீவனம் செய்து செலவழித்த பின்பு மீண்டும் ஒரு நாள் தகப்பனுடைய அன்பை நினைவு கூறுகிறான். என்னுடைய தகப்பனுடைய வீட்டிலே நான் எவனமாக வாழ்ந்தேன் என்று நினைவு கூர்ந்து மீண்டும் தகப்பனை தேடி வரும்போது, தூரத்திலே மகன் வருகிறதை கண்டபோது அந்த தகப்பன் ஓடி போய் அவனை ஓயாமல் முத்தம் செய்தான் என்று வேதாகம் சொல்கிறது. அவனமாக நம்மை படைத்த தேவனும் நம்மை தகப்பனை போல அவர் காத்து கொண்டிருக்கிறார். எப்பொழுது என்னுடைய மகன் என் பக்கமாய் வருவான், எப்பொழுது நான் அவனை நேர் வழியாக வழி நடத்த முடியும் என்று தேவன் சொல்கிறார். இந்த 2025 ஆண்டிலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் நேர் வழியாக வழி நடத்துவார். ஆசீர்வாதத்தின் பாதையிலே வழி நடத்துவார். நல்ல சுகத்தை தந்து வழி நடத்துவார். கடன் பாரங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை தந்து ஒரு ஃபைனான்சியல் ஃப்ரீடம்க்கு நேராக ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழி நடத்துவார். மீண்டும் ஒரு முறை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் புதிய வருடத்தின் நல்வாழ்த்துக்கள். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீர் கொடுத்த அருமையான வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை நேர் வழியாக வழி நடத்துவேன் என்று சொல்லியிருக்கிறேன். நாங்கள் உம்மிடத்திலிருந்து பெற்ற நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 2025 ஆண்டிலும் மேன்மேலும் எங்களை வழி நடத்துகிறார், நேர் வழியாக நடத்துகிறார், எங்களை பலப்படுத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். நாங்கள் ஒவ்வொரு காரியங்களுக்கும் உமக்கு
சோஸ்திரத்தை செலுத்தவும் பலிகளை செலுத்தவும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறதை நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்திற்கு நேராக நீர் எங்களை வழி நடத்துகிறார். ஆலயத்திற்கு நேராக ஒவ்வொரு கால்களும் துரிதமாய் வருவதற்கு நீர் கிருபை பாராட்டுகிறார். ஆலயத்தின் நன்மையினாலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் திருப்தி அடை செய்வேன் என்று இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you all. Wish you a prosperous and happy new year.
அன்பின் வாழ்த்துக்கள் எங்கோ போகிறோம். மேசியா இயேசுராஜன் வாயில் போகிறார். மேசியா இயேசுராஜன் வாயில் போகிறார். அல்லேலூயா கீதம் பாடி ஆனந்தமாய் பாட்டு பாடி பின்னணியே கண்மணியே ஒப்பில்லாத வாக்காளனே சத்தியனே நித்தியனே கண்ணிப்பாரி பாலகனே போற்றி பாடிடுவோம். அல்லேலூயா கீதம் பாடி ஆனந்தமாய் பாட்டு பாடி பின்னணியே கண்மணியே ஒப்பில்லாத வாக்காளனே சத்தியனே நித்தியனே கண்ணிப்பாரி பாலகனே போற்றி பாடிடுவோம். தெரிவாரும் ஆசையவளோடு நீர்வாரும் நீர்வாரும் நீர்வாரமே வானோரின்
Christmas. Oh, 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 happy, happy, happy Christmas. Ha, 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 Merry, Merry, Merry Christmas. Oh, 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 happy, happy, happy Christmas. Ha, ha, ha. இன்னல்கள் இந்நாளில் காற்றோடு பறந்தோடுதே இனியவராம் நீ தருமா மன்னாரும் வந்தார்கள் இன்னல்கள் இந்நாளில் காற்றோடு பறந்தோடுதே இனியவராம் நீ தருமா மன்னாரும் வந்தார்கள். வீரர்கள் இனிவரை மறையும் மறைந்திடுமே. நாமெல்லாம் அவரன்பால் ஒருவராய் இருக்கின்றோம். Merry, Merry, Merry Christmas. Oh, oh, happy, happy, happy Christmas. Ah, 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 Merry, Merry, Merry Christmas. Oh, 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 happy, happy, happy Christmas. Ah, 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 Merry, Merry, Merry Christmas. Oh, 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 happy, happy, happy New Year. Ah, 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 Merry, Merry, Merry Christmas. Oh, 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 happy, happy, happy New Year. Ah, ah, ah. நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன், இந்த உலகை ஆளும் மேய்ப்பன், இந்த உலகை ஆளும் மேய்ப்பன். மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய் இசையான மைந்தனாய், மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய் இசையான மைந்தனாய், இதை நீக்கும் நேசனாய், இதை நீக்கும் நேசனாய் வந்தேன் சொந்தமாய். நானே நல்ல மேய்ப்பன், நானே